கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. எத்தனையோ பெரியோர்களும் இறைவாக்கினர்களும் இந்த நாளுக்காக காத்து கிடந்தார்கள். ஆனால் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்ற இறைவாக்கு இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இறைவாக்கில் பார்த்தோமேயானால், நாம் இயேசுவுக்காக காத்து கிடந்தவர்கள் அல்ல, இயேசுவின் காலங்களில் வாழ்பவர்கள். நாம் மீட்பினுடைய காலங்களில் வாழ்பவர்கள். நாம் மீட்பு நமக்கு வந்து கையில் கிடைக்கின்ற காலங்களில் வாழ்பவர்கள். நாம் எனவே நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்கவில்லை, நம்முடைய காதுகள் இயேசுவின் குரலை கேட்கவில்லை. ஆனால் நமக்கு போதிக்கப்படுகிறது, நமக்கு இயேசுவினுடைய உருவம் காண்பிக்கப்படுகிறது. விசுவாசத்தினால் இவை அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. சீடர்களுடைய கையிலிருந்து இந்த விசுவாசம் காலம் காலமாய், நூற்றாண்டுகளாய் நமக்கு ஓடி வந்திருக்கிறது. எனவே இந்த விசுவாசத்தினால் இயேசுவின் முகத்தை நம்மால் பார்க்க முடியும். இயேசுவின் வார்த்தைகளினுடைய ஒலிகளை நம்மால் கேட்க முடியும். இயேசு நம்மோடு பயணம் செய்கிறார் என்பதை உணர முடியும். அதுதான் திருத்தூதர்கள் நமக்கு கொடுத்த விசுவாசம். அந்த விசுவாசம் அவர்கள் அனுபவித்த விசுவாசம். அந்த அனுபவத்தினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளை அனுபவித்திருக்கிறார்கள். அதே விசுவாசத்தை நாமும் வைத்திருந்தால் நாமும் ஏராளமான கொடைகளை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே பார்க்க முடியாத ஒரு முகத்தை நம்மால் பார்க்க முடியும். கேட்க முடியாத ஒரு குரலை நம்மால் கேட்க முடியும். விசுவாசத்தோடு நாம் இயேசுவை அணுகினால் இவையெல்லாம் நடக்கும். எனவே ஆண்டவர் இன்றும் சொல்கிறார், உங்கள் காதுகளோ பேறு பெற்றவை, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை. ஆண்டவரை நாம் தொடுகிறோம், திவ்ய நற்கருணையில் தொடுகிறோம். பல்வேறு அருட்சாதனங்களில் கடவுளை தொடுகிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மிடம் இறங்கி வருகிறது. இறை வார்த்தை வழியாய் அவருடைய வார்த்தை முழங்கப்படுகிறது. விசுவாசத்தோடு நாம் அணுகுகின்ற போது நாம் இயேசுவை காண முடியும், தொட்டு உணர முடியும், இயேசுவின் குரலை கேட்க முடியும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. எங்களுக்கு ஆண்டவரே உமது விசுவாசத்தை தந்திருக்கிறீர். உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்திருக்கிறீர். நாங்கள் சாம்பலுக்கும் தூசுக்கும் சமமான பலவீனமானவர்கள். எங்களோடு தங்கும். ஒவ்வொரு நாளும் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், அதிகமாக்கும். எங்கள் விசுவாச கண்களால் உம்மை பார்க்கவும், உம் பிரசன்னத்தை கண்டுகொள்ளவும், உம் குரலை கேட்கவும் எங்கள் மனதை ஒவ்வொரு நாளும் திறந்துவிடும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.